ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மணி மராத்தான் யூடியூப் சேனல். இந்த சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன் அனைத்தும் யூஎஸோட எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டில் புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசரை கன்சிடர் பண்ணுங்க. வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். இன்று ஜனவரி 27, 2025. ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது நிஃப்டியும் சென்செக்ஸும் என்ன லெவலில் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் தங்கம் இன்னைக்கு எவ்வளோ விலை குறைஞ்சிருக்குன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு அப்புறம் இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸை கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஃபைனலாக டாப் 5 கெய்னர்ஸும் லூசர்ஸும் டீட்டெயில்டாக பார்ப்போம். இன்னைக்கு நிஃப்டி 22,829ங்கிற லெவலில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஃப்ரைடே லெவல்லேருந்து 263 பாயிண்ட் குறைஞ்சிருக்கு. அடுத்ததாக சென்செக்ஸ் 75,366 பாயிண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. இது ஃப்ரைடே லெவல்லேருந்து 825 பாயிண்ட் கம்மியாயிருக்கு. இன்னைக்கு ஸ்டாக் மார்க்கெட் விழுந்ததுக்கு 5 கீ ரீசன்ஸ் என்னென்னு டீட்டெயில்டாக பார்ப்போம் வாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் எஃப்ஐஐ செல்லிங். எஃப்ஐஎஸ் தொடர்ந்து இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டில் விற்றுட்டே இருக்காங்க. லாஸ்ட் ஜனவரி மட்டும் 69,000 கோடி விற்று அவங்க அமௌண்ட்டு வெளியே எடுத்துகிட்டு போயிருக்காங்க. அடுத்த ரீசன் டொனால்ட் ட்ரம்ப்போட டேரிஃப் ஃபியர். பல நாடுகளும் டொனால்ட் ட்ரம்ப் அடுத்து அந்த நாட்டு மேலே எந்த டேக்ஸ் போட போகிறாருன்னு பயந்துட்டு இருக்காங்க. அதனாலேயும் பல நாடுகளோட ஸ்டாக் மார்க்கெட்டும் தொடர்ந்து அடி விழுந்துட்டே இருக்குது. அடுத்த ரீசன் ருபி டாலர் இண்டெக்ஸ். டொனால்ட் ட்ரம்ப் பிரசிடெண்ட்டாக எலெக்ட் ஆனதுலேருந்தே டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிட்டே இருக்குது, ருபி டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்குது. கரண்ட்டாக ஒரு ரூபி 86.28ன்னு ஒரு டாலருக்கு எகென்ஸ்டாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பல முன்னணி நிறுவனங்களோட Q3 எர்னிங்ஸ் வர வாரம் வெளியாக இருக்கு. ஆல்ரெடி ரிலீஸ் ஆன பல நிறுவனங்களோட Q3 எர்னிங்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லாத காரணத்தினால தொடர்ந்து ஸ்டாக் மார்க்கெட் விழுந்துட்டே இருக்கு. அடுத்ததான் அனலிஸ்ட் சொல்கிற மெயின் ரீசன் வர வாரத்தில் பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க. நார்மலாகவே பட்ஜெட் தாக்கல் பண்ணுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட் ரொம்பவே வால்டைலாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது தங்கத்தோட விலையில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது 22 கேரட் கோல்டு. 22 கேரட் கோல்டு 1 கிராம் 7,540 ரூபான்னு வித்துட்ருக்கு. இது நேற்று லெவல்லேருந்து 15 ரூபா இறங்கியிருக்கு. அதே போல் 8 கிராம் 60,320 ரூபான்னு வித்துட்ருக்காங்க. இதோட விலையும் நேற்று ரேட்லேருந்து 120 ரூபா கம்மியாயிருக்கு. 24 கேரட் கோல்டு 1 கிராம் 8,225 ரூபான்னு வித்துட்ருக்கு. இதோட விலை நேற்று விலையிலேருந்து 17 ரூபா குறைஞ்சிருக்கு. அதே போல் 8 கிராம் 24 கேரட் கோல்டு 65,800 ரூபான்னு வித்துட்ருக்காங்க. இதோட விலை 136 ரூபா குறைஞ்சிருக்கு. அடுத்ததாக நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறது சில இண்டிவிஜுவல் ஸ்டாக் நியூஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது கரண்ட் செபி சேர்மன் மாதவி புரியோட பதவிக்காலம் பிப்ரவரி எண்டோட முடிவடைகிறது. அதனால் கவர்மெண்ட் புது செபி சேர்மனை தேர்ந்தெடுக்கிறதுக்கான ப்ராசஸை தொடங்கியிருக்காங்க. கரண்ட் செபி சேர்மன் ரீசெண்டாக ஒரு கான்ட்ரவர்சியில் இன்வால்வ் ஆயிருந்தாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அதானி குரூப் ஸ்டாக் மேனிப்புலேஷனுக்கும் இவங்களுக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குன்னு ஹிண்டன்பர்க் ஒரு ரிப்போர்ட் தெரிவிச்சிருந்தாங்க. இந்த வாரம் 2 மெயின் ஈவெண்ட்ஸ் இருக்கிறனால ஸ்டாக் மார்க்கெட் ரொம்பவே வால்டைலாக இருக்கும்னு அனலிஸ்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அதில் அவங்க முதல்ல சொல்லியிருக்கிறது பட்ஜெட் 2025. பட்ஜெட் 2025 சனிக்கிழமை பிப்ரவரி 1 தாக்கல் பண்ணுறாங்க. நார்மலாக சனிக்கிழமை ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பனாக இருக்காது. பட் இந்த தடவை பட்ஜெட் சனிக்கிழமை தாக்கல் பண்ணுற ரீசன்னால அன்றைக்கும் ஸ்டாக் மார்க்கெட் ஓப்பனாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த மெயின் ஈவெண்ட் யூஎஸ் ஃபெடரல் பேங்க் மீட்டிங். வரப்போகிற மீட்டிங்கில் யூஎஸ் ஃபெடரல் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை குறைப்பாங்களா இல்லை அப்படியே விட்டுடுவாங்களாங்கிற டிசிஷனை பொறுத்து ஸ்டாக் மார்க்கெட் மேலேயும் கீழேயும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பல முன்னணி நிறுவனங்களோட Q3 earnings வர வாரத்தில் வரவிருக்கு. அதை பொறுத்து ஸ்டாக் மார்க்கெட் வால்டைலாக இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக ஆந்திர பிரதேஷ் கவர்மெண்ட் விசாகப்பட்டினத்துக்கு அருகில் புதுசாக ஒரு டேட்டா சிட்டி செட்டப் கிரியேட் பண்ணுறாங்க. இந்த டேட்டா சிட்டி கிரியேட் பண்ணுறதுனால 2 மில்லியன் ஜாப்ஸ் கிரியேட் ஆகும்னு அவங்க மினிஸ்டர் நாரா லோகேஷ் சொல்லியிருக்காரு. நாரா லோகேஷ் கரண்ட்டாக டவர்ஸில் நடக்கிற வேர்ல்ட் எக்கனாமிக் ஃபாரமில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காரு. அங்கே அவர் காக்னிசன்ட்டோட சிஇஓவை மீட் பண்ணி காக்னிசன்ட்டோட பிரான்ச்சஸ் ஆந்திர பிரதேசத்தில் ஓப்பன் பண்ணணும்னு ரெக்வெஸ்ட் கொடுத்துருக்காரு. அடுத்த நியூஸ் ஐசிஐசிஐ பேங்க் ரிலேட்டட். கரண்ட்டாக ஐசிஐசிஐ பேங்க் 1,228 ரூபான்னு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 17.5. டிவிடெண்ட் டீல் 0.83%. டிவிடெண்ட் டீல் கொஞ்சம் கம்மி தான். ரீசெண்டாக ஜனவரி 25ஆம் தேதி அவங்க Q3 earningsை ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. ரிசல்ட்ஸ் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குறிப்பாக நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணுறப்ப 9.1% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. பட் நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணுறப்ப ஃப்ளாட்டாக தான் இருந்துச்சு. அவங்க ரிசல்ட்ஸ் ரொம்பவுமே நல்லா இருந்ததுனால ப்ரோக்கரேஜ் கம்பெனிஸ் எல்லாருமே பை ரேட்டிங் கொடுத்துருந்தாங்க. அதோடு இல்லாமல் அவங்களோட டார்கெட் ப்ரைஸும் இன்க்ரீஸ் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக நோவாமா அவங்களோட டார்கெட் ப்ரைஸ் 1,470 ரூபான்னு சொல்லியிருக்காங்க. எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் சர்வீஸ் அவங்க டார்கெட் ப்ரைஸ் 1,450 ரூபான்னு சொல்லியிருக்காங்க.
அடுத்ததா ஜேஎம் ஃபினான்ஷியல் சர்வீஸ் டார்கெட் ப்ரைஸை 1420 சொல்லியிருக்காங்க. இவங்க தான் கொஞ்சம் கம்மி டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்ததா குளோபல் ப்ரோக்கரேஜ் ஜெவ்ரீஸும் நல்ல டார்கெட் ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க, அதாவது 1600 அடுத்த நியூஸ் கல்யாணி குரூப்ல இருக்க பாரத் ஃபோர்ஜிலேருந்து. பாரத் ஃபோர்ஜ் மார்க்கெட் ப்ரைஸ் 1197 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அதோட பிஇ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 57.7, கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு. டிவிடெண்ட் ஈல்ட் 0.75%. பாரத் ஃபோர்ஜ் அவங்க நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆப்பிள் கூட புதுசாக ஒரு டீலில் சைன் பண்ண இருக்காங்க. அந்த டீல் படி அவங்க ஆப்பிளுக்கு மெக்கானிக்கல் பார்ட்ஸ் சப்ளை பண்ண இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்தியாவில் டாட்டாவும் மதர்சன் குரூப்பும் ஆப்பிள் கூட டைப்பில் இருக்காங்க. அடுத்த நியூஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட்லேருந்து. பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெடோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 7272. அதோட பிஇ ரேஷியோ 29.3. டிவிடெண்ட் ஈல்ட் 0.49%. புனே டேக்ஸ் அத்தாரிட்டிஸ் பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெடுக்கு ஒரு ஜிஎஸ்டி நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்க, 863 கோடி பெனால்ட்டி போட்டு. என்ன ரீசன்னால அந்த நோட்டீஸ் அனுப்பியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பஜாஜ் ஃபினான்ஸ் லிமிடெட் கன்சியூமர் டியூரபிள் குட்ஸ் லோனுக்கு கஸ்டமர்ஸ்கிட்ட இருந்து அப்ஃப்ரண்ட் இன்ட்ரெஸ்ட் கலெக்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதனால் இன்னைக்கு அந்த ஷேரு 2.24% ஃபால் ஆயிருக்கு. அடுத்த நியூஸ் எல்டிஐ மைண்ட்ரியிலிருந்து. எல்டிஐ மைண்ட்ரியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5701 அதோட பிஇ ரேஷியோ 37. டிவிடெண்ட் ஈல்ட் 1.11%. எல்டிஐ மைண்ட்ரி அவங்க புது சிஇஓவா வேணு லாம்பங்கரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இவருக்கு ஐடி இண்டஸ்ட்ரியில் டோட்டலாக 30 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் காக்னிசன்ட், ஹெச்சிஎல் டெக், ஐபிஎம் போல பெரிய கம்பெனியில் வேலை செஞ்சுருக்காருன்னு சொல்லியிருக்காங்க. அவங்களோட கரண்ட் சிஇஓவாக இருக்கிற டெபாசிஸ் சேட்டர்ஜியோட பதவிக்காலம் 2025 முடிவடைகிறதுனால அவங்க புது சிஇஓவாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறதா சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் டிசிபி பேங்க்லேருந்து. டிசிபி பேங்க்கோட கரண்ட் ஷேர் ப்ரைஸ் 117 அதோட பிஇ ரேஷியோ 6.2%. டிவிடெண்ட் ஈல்ட் 1.06%. ஜனவரி 24 அவங்களோட Q3 ரிசல்ட்ஸை ரிப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களோட Q3 ரிசல்ட்ஸ் ரொம்பவுமே நல்லா இருந்துச்சு. அதில் பார்த்தீங்கன்னா நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் இயர் ஆன் இயர் கூட கம்பேர் பண்ணுறப்ப 15% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அதனால் இன்னைக்கு அவங்களோட ஷேர் 9% இன்க்ரீஸ் ஆயிருந்துச்சு. அடுத்த நியூஸ் ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க்ல இருந்து. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 56.8 அதோட பிஇ ரேஷியோ 21.8. நார்மலாக ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் டிவிடெண்ட் எதுவும் கொடுக்கறதில்ல, அதனால் அவங்களோட டிவிடெண்ட் ஈல்ட் 0%. அவங்க ஜனவரி 25 Q3 ரிசல்ட்ஸ் வெளியிட்டிருந்தாங்க. ரிசல்ட்ஸ் அந்த அளவுக்கு நல்லா இல்லை. ரிசல்ட் நல்லா இல்லாததுக்கு அவங்க சொல்லியிருக்க மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட மைக்ரோ ஃபினான்ஸ் பிஸ்னஸ் எதிர்பார்த்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணலன்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நெக்ஸ்ட் 2 to 3 குவார்ட்டர்ஸ் சேம் சுச்சுவேஷன் தான் கண்டினியூ ஆகும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த நியூஸ் கல்யாண் ஜுவல்லர்ஸ்லேருந்து. கல்யாண் ஜுவல்லர்ஸோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 437 அதோட பிஇ ரேஷியோ 72.1, ரொம்பவுமே அதிகம். அடுத்தது டிவிடெண்ட் ஈல்ட். டிவிடெண்ட் ஈல்ட் 0.26%. ஜனவரி 24 ஜிஎஸ்டி டிபார்ட்மெண்ட் கல்யாண் ஜுவல்லர்ஸ்க்கு ஒரு பெனால்ட்டி போட்டிருந்தாங்க. பெனால்ட்டியோட அமௌண்ட்டு 34.41 லட்ச சொல்லியிருக்காங்க. கல்யாண் ஜுவல்லர்ஸோட ப்ரொமோட்டர்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ரமேஷ் கல்யாணராமன் அப்புறம் சீதாராமன் கல்யாணராமன். இவங்க 2 பேருமே கல்யாண் ஜுவல்லர்ஸில் தனித்தனியாக 18% ஷேர் ஹோல்ட் பண்ணுறாங்க. லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேருமே இவங்க ஷேர்லேருந்து 8% பிளட்ஜ் பண்ணி கடன் வாங்கியிருக்காங்க. அந்த ஒரு ரீசன்னால கல்யாண் ஜுவல்லர்ஸோட ஷேரு அதோட ஹை வேல்யூலேருந்து 45% கரெக்டாக இருக்குது. அடுத்த நியூஸ் அல்ட்ராடெக் சிமெண்ட்லேருந்து. கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 11,221 பிஇ ரேஷியோ 51.7. பிஇ ரேஷியோ கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. டிவிடெண்ட் ஈல்ட் பார்த்தீங்கன்னா 0.62%. ரீசெண்டாக அல்ட்ராடெக் சிமெண்ட் இந்தியா சிமெண்ட்ஸை வாங்கியிருந்தாங்க. இந்தியா சிமெண்ட்ஸை ப்ராஃபிட்டபிள் கம்பெனியாக மாற்றுறதுக்கு அவங்க இந்தியன் சிமெண்ட்ஸு கீ பிளான்ஸோட ஆப்ரேஷன்ஸை ஆப்டிமைஸ் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் கரண்ட்டாக இருக்க இந்தியன் சிமெண்ட்ஸ் பிஸ்னஸை எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அவங்க கொடுத்துருக்க இன்னொரு அப்டேட் என்னென்னா, அவங்க ஜெர்மன் பேஸ்டு சிமெண்ட் கம்பெனியான ஹைடல்பர்க் சிமெண்ட்டை வாங்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஜேஎஸ்டபிள்யூ சிமெண்ட்டும் இந்த காம்படிஷனில் இருந்ததாக அவங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்த நியூஸ் நிஃப்டி ஸ்மால் கேப் இண்டெக்ஸ்லேருந்து. நிஃப்டி ஸ்மால் கேப் 100 இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா மார்ச் 2022 கொரோனாக்கு அப்புறம் இந்த மாதம் தான் 12% லோவாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது டாப் 5 கெய்னர்ஸ். அதில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஐசிஐசிஐ பேங்க். ஐசிஐசிஐ பேங்க்கோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1228. அது இன்னைக்கு ஒரே நாளில் 1.75% இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதோட பிஇ ரேஷியோ 17.5. அடுத்ததாக பிரிட்டானியா. பிரிட்டானியோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 5176.
அது இன்னைக்கு ஒரே நாளில் 1.46% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதோட பிஇ ரேஷியோ 58.49. அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மகேந்திரா அண்ட் மகேந்திரா. மகேந்திரா அண்ட் மகேந்திராவோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2832. அது இன்னைக்கு ஒரு நாளில் 1.08% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதோட பிஇ ரேஷியோ 29.68. அடுத்தது இந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட். அதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 2393. இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் அது 1.05% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதோட பிஇ ரேஷியோ 52.34. அடுத்ததாக நம்ம டாப் 5 கெய்னர்ஸில் பார்க்க போகிறது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியாவோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 749. அது இன்னைக்கு ஒரே நாளில் 0.68% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதோட பிஇ ரேஷியோ 9.34. அடுத்து நம்ம பார்க்க இருக்கிறது டாப் 5 லூசர்ஸ். டாப் 5 லூசர்ஸில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க இருக்கிறது HCL டெக்னாலஜிஸ் லிமிடெட். இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1712 ரூபா. இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் இது 4.51% விழுந்திருக்கு. இதோட பிஇ ரேஷியோ 27.22. அடுத்தது டெக் மகேந்திரா லிமிடெட். இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 1654 ரூபா. இன்னைக்கு ஒரு நாளில் மட்டும் இது 4% கீழே விழுந்திருக்கு. இதோட பிஇ ரேஷியோ 43.22. அடுத்ததாக நம்ம பார்க்க இருக்கிறது விப்ரோ லிமிடெட். விப்ரோவோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 308 ரூபா. இன்னைக்கு ஒரே நாளில் அது 3.5% கீழே விழுந்திருக்கு. இதோட பிஇ ரேஷியோ 26. இன்னைக்கு டாப் 5 லூசர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 கம்பெனிஸுமே ஐடி ரிலேட்டட் கம்பெனிஸ். அடுத்தது ஹிண்டல்கோ இண்டஸ்ட்ரீஸ் லிமிடெட். இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 587. இன்னைக்கு ஒரே நாளில் இதுவும் 3.5% கரெக்டாக இருக்குது. இதோட பிஇ ரேஷியோ 10.56. டாப் லூசர்ஸில் ஃபைனலாக நம்ம பார்க்க போகிறது ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் லிமிடெட். இதோட கரண்ட் மார்க்கெட் ப்ரைஸ் 512 ரூபா. இதுவுமே இன்னைக்கு ஒரே நாளில் 3% கீழே விழுந்திருக்கு. இதோட பிஇ ரேஷியோ 10.21. எங்கள் சேனலில் டிஸ்கஸ் பண்ணுற இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணீங்கன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.